விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும் இன்றிலிருந்து உங்களுக்கு நம்முடைய ஒளி உடல் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி என்ற நுட்பத்தை குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய உடல் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் என்று பல்வேறு விதமான கோஷங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம். இதில் நம்முடைய ஒளி உடல்னு சொல்லக்கூடியது நம்முடைய ஆறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆறா எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாகவும் தூய்மை வாய்ந்ததாகவும் இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை ஈர்க்க முடியும் என்ற விஷயத்தை நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா. அதனால் நம்முடைய ஆறாவை எப்படி தூய்மையாக்குவது, எப்படி சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது என்பது குறித்த தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ நம்ம முதல்ல அன்னமய கோஷத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். அன்னமய கோஷங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்முடைய ஆறாவினுடைய சக்தி அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜங்க் ஃபுட் மாதிரி இருக்கிறத குறைச்சிட்டு பல ரீதியான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆறா சக்தி வாய்ந்ததாக மாறும். இன்னும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் நிறையா எடுத்துக்கிறது மூலமாகவும் ஆறாவை சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம். அதேமாரி இதில் பார்த்திங்கன்னா வெண்பூசணி சாறு தினமும் எடுத்துக்கிட்டே வருவதன் மூலமாக நம்முடைய இந்த ஆறாவை சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம். இது அன்னமய கோஷத்தை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவதற்குரிய நுட்பம். அதன் மூலமாக பிராணமய கோஷத்தை எப்படி நம்முடைய சக்தி வாய்ந்ததாக மாற்றலாம்னா, நல்லா மூச்சை ஆழமாக எடுக்கணும். ஒரு 5 செகண்ட் மனசுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கணும். அப்படி பிடிச்சி வச்சுருக்கும்போது என்னை சுற்றிலும் ஒளிவட்டம் சக்தி வாய்ந்ததாக மாறட்டும் அப்படின்னு 3 முறை நம்முடைய மனதிற்கு கட்டளை கொடுப்பதன் மூலமாக நம்முடைய ஆறாவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதேமாரி இப்போ ஒரு ரூமில் உட்காந்துருக்கிறோம்னா கண்ணை மூடிக்கிட்டு நல்லா மூச்சை எடுத்துக்கிட்டு அந்த அரை அளவுக்கு நம்முடைய ஆற்றல் விரிவாகி திருப்பி நம்முடைய உடல் அளவுக்கு சுருங்குவதாக நாம் பயிற்சி பண்ணிக்கிட்டே வருவதன் மூலமாகவும் நம்முடைய ஆறா எக்ஸ்பேண்ட் ஆகுவதை பார்க்கலாம். இதுக்கடுத்து மனோமய கோஷத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஏராளமான நல்ல எண்ணங்களை மனதில் தேக்கி வைத்துக் கொள்வதன் மூலமாக எந்த அளவுக்கு நம்முடைய மனதில் நல்ல எண்ணமும் அன்பும் நிறைந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆறா மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்ற தகவலை பதிவிட விரும்புகிறேன். இதே நேரத்தில் குளிக்கும்போது நம்முடைய ஆறாவை பெருசாகிக்கிறதுக்கான வழி என்னென்னா, வாரத்தில் 2 முறை ஒரு பக்கெட்டில் நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து போட்டு அதில் தண்ணியில் கலந்துட்டு அந்த தண்ணியை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஊற்றி குளிச்சுட்டு அப்புறம் நல்ல தண்ணியில் குளிப்பதன் மூலமாக நம்முடைய ஆறாவில் உள்ள அந்த எதிர்மறை சக்திகளை நீக்குவதன் மூலமாக ஆறா சக்தி வாய்ந்ததாக மாறும். இதேமாரி ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு வாரத்தில் 1 முறையாவது ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிவிட்டு உடல் முழுக்க தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிடம் கழித்து நம்ம அதில் குளித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய ஆறா எக்ஸ்பேண்ட் ஆவதை பார்ப்பீங்க. இதேமாரி அருவி குளியல், ஆற்று நீரில் குளிப்பது, நல்ல உயரமான இடங்களுக்கு செல்வது, இது மாதிரியான விஷயங்கள் நம்ம செய்ய நம்முடைய ஆறா என்று சொல்லக்கூடிய ஒளிவட்டம் பெரிதாகிட்டே வரும். அப்படி ஒளிவட்டம் பெரிதாக நம் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை நமக்கு அதிகமாகிட்டே வரும். அந்த ஈர்ப்பினுடைய தன்மையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகளை ஈர்ப்பதற்கான ஒரு நுட்பமாக அமையும். வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புவர்கள் அனைவரும் இந்த ஒளிவட்டம் குறித்த கவனத்தை மனதில் கொள்ள வேண்டும். இந்த ஒளிவட்டம் குறித்த விஷயத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாகவே நம்ம அந்த ஒளிவட்டத்தை சீரமைக்கணும். அதை சிறப்பாக செய்வதன் மூலமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக நம்மால் வெற்றிகளை மிக எளிய முறையில் ஈர்க்க முடியும் என்ற தகவலை உங்களுக்கு பதிவிட்டு இன்னொரு நாள் இன்னொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.